இன்றைக்கு நான் பேச போகிறது இவைகளெல்லாம் ஆவிக்குரிய த ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபிள்ஸ், ஆவிக்குரிய கோட்பாடுகள் என்று சொல்லலாம். நான் சில வாரங்களுக்கு முன்னே அடுத்த நான் எப்படி கைக்கு வார எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது, இல்லை வேண்டாம் போதும் என்று சொல்லுகிற பழக்கம் நமக்கு வரணும். வேதத்தில் இருந்து பக்தர்கள் பரிசுத்தவான்கள் எப்படி இவ்விதமாக கூறியிருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்தேன். அதை போல் இன்றைக்கு நான் இன்னொரு விதமான ஒரு சத்தியம், அது என்னண்டா, நான் நிற்கும் வாழ்க்கையில் நாம் நிற்கின்ற இடத்திலே உண்டாகிற வல்லமை, இல்லாட்டி இடம் என்று நான் சொல்லுகிறேன், ஆனாலும் இடத்துக்கு பதிலாக பிராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் போகலாம், தி என்வாயர்மெண்ட், சூழல், நான் நிற்கின்ற சூழலில் காணப்படக்கூடிய வல்லமை. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 13 3 முதல் 9 வசனங்கள். இந்த சத்தியங்களை நீங்கள் கை கொள்ளுவீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் நீங்கள் சித்தி பெறுவீங்க, நீங்கள் தோற்று போக மாட்டீங்க, நீங்கள் ஜெயம் பெறுவீங்க. மத்தேயு 13 3 முதல் 9. இயேசு அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. வழி அருகே விழுந்தது, அது ஒரு இடம். பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில், அது இன்னொரு இடம், அதிக மண்ணில்லாத கற்பாறையான இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. 7ஆம் வசனம். அடுத்த ஒரு இடம், சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. 8வது வசனம். அடுத்த இடம், சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறவன், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கர்த்தர் சொன்னார். இப்ப விதைகளை குறித்து நான் பேசல. நான் விதைகளை எனக்கும் உங்களையும் குறித்து நான் பேசுகிறேன். அதுக்கு பதிலாக நான் வைக்கிறேன் நிலம். இந்த விதை போய் விழுகிற இடம். இந்த விதையானது நன்றாக வளர்ந்து மிகுந்த பலனை கொடுக்கக்கூடிய திறன் அந்த விதைக்கு இருக்கிறது. ஏற்ற காலத்தில் பூக்க, கனி கொடுக்க அந்த விதைக்கு எல்லாமே இருக்கிறது. சிறந்த விதை. இந்த விதைகள் எல்லாமே ஒன்றுமே பதர் அல்ல. ஆகவே it had the potential. இந்த விதை 100க்கு 100% பலன் கொடுப்பதற்கு அதற்கு திறன் அதுக்குள்ளே இருந்தது. ஆனால் அந்த விதை எங்க போய் விழுகிறதோ அந்த இடம், அந்த சூழல், அந்த விதை எந்த அளவுக்கு செயல்பட முடியும், பலனை கொடுக்க முடியும் என்பதை நிர்ணயிக்கிறது. விளங்கிட்டா சொல்றது. இந்த விதை, எல்லா விதை, இந்த விதைக்கு ஆண்டவர் சொன்ன இந்த விதை
எல்லாமே நல்ல விதை, 100% பலன் கொடுக்கக்கூடிய விதை, ஒன்றுமே பழுதில்லை. ஆனா அது விழுந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்கு. அது விழுந்த இடம்தான் பிரச்சனைக்குரியது. ஆகவே இன்றைக்கு இந்த விதையை உங்களுக்கும் எனக்கு நான் ஒப்பிடுகிறேன். உங்களுக்குள்ளே ஆண்டவர் தம்முடைய உன்னதமான பொக்கிஷங்களை மட்பாண்டமான எங்களுக்குள்ள அவர் வைத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறியிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகம் முழுவதும் நீங்கள் 100% பலன் கொடுப்பீர்கள், சாட்சி பகிர்வீர்கள். கிறிஸ்துவை குறித்து பேச, உலகத்தை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரத்தக்கதான பொக்கிஷம் உங்களுக்குள்ள இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். யோவேல் தீர்க்கதரிசி கூடாக ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அதுதான் பெந்தெகோஸ்தே நாள் அன்று புதிய ஏற்பாட்டு திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாளில் 120 சீஷர்கள் மேல் வீட்டறையில் இருக்கும்போது இந்த உலகத்தையே கிறிஸ்து பிரபல்யமாக்குவதற்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற அந்த அபிஷேகத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதே அபிஷேகம்தான் எங்களுக்குள்ள இருக்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆனால் இதுதான் நீங்கள் அறிய வேண்டியது. ஆனால் ஒரு சிலர் 30% தான் பலன் வாழ்க்கையில ஆண்டவருக்கென்று ராஜ்யத்துக்கென்று பலன் கொடுக்கிறார்கள். இன்னொரு சிலர் 60%, இன்னொரு சிலர் மாத்திரம், ஒரு சிலர் மாத்திரம் 100% அவர்கள் தாக்கத்தை கொண்டு வருகிறார்கள். ஏன்? காரணம் ஏது? இதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிறேன். எங்களுக்குள்ளே உன்னதத்திலே இருந்து இறங்கி வந்த உன்னதத்தின் பலன், அபிஷேகம், வரங்கள், தாளந்துகள், அழைப்பு எல்லாம் இருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் கொண்டு இருந்தும் நாம் பிழையான இடத்திலே இருந்தால் எங்களுக்குள்ள இருக்கிற இவை ஒன்றுக்கும் செயல்பட முடியாதபடி, பலன் கொடுக்க முடியாதபடி அவைகள் எல்லாமே அநியாயமாய் போயிடும். விடையில பிரச்சனை இல்லை, உங்க ஒருவரிலேயும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை நாங்க நிற்கிற இடம், நாங்க வாழ்கிற, நாங்க நேரம் செலவழிக்கிற அந்த சூழல் தான் நாங்கள் முன்னேறாதபடி, 100% கனி கொடுக்க முடியாதபடி நம்மை முடக்கி கொண்டிருக்கிறது. ஆதியாகமம், திரும்ப நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் ஆதியாகமத்துக்கு போகிறேன். நான் சொல்றதை நல்லா கேளுங்க. தேவன் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்து, ஒரு சொப்பன வடிவாக கொடுத்து, தீர்க்க தரிசனமாக பேசி, வாக்குத்தத்தமாக கொடுத்து பேசி, நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்வேன், உனக்கூடாக நான் செய்வேன், உன் வாழ்க்கை இவ்விதமாய் இருக்கும் என்று சொல்லி நீ தேவனிடத்திலே இருந்து பெற்றுக்கொண்ட அந்த வாக்கு தத்தம் சரியான இடத்திலே நீ நிற்காமல் போனான், அது வாழ்க்கையில நிறைவேறாது. எத்தனை பேருக்கு இது விளங்கிட்டு? விளங்கிக்கொள். அண்டர்ஸ்டாண்ட் திஸ். வாக்குத்தத்தம் இருக்கலாம், தாளந்து இருக்கலாம், வரங்கள் இருக்கலாம், தரிசனம் இருக்கலாம், அபிஷேகம் இருக்கலாம். பட் அது நிறைவேற வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கையில வாசல்கள் உங்களுடைய வாழ்க்கையில திறக்கப்பட வேண்டுமானால் நீங்க இருக்கிற இடம் மிகவும் முக்கியமானது.
பிழையான ஒரு இடத்துல, பிழையான ஒரு சூழல்ல நீங்க நின்றா வாசல்கள் திறக்கப்பட முடியாதபடி அந்த சூழ்நிலைகள், அந்த இடம் உங்க வாழ்க்கையில இருக்கிற தேவனுடைய பரம திட்டத்துக்கு எதிராக அது செயல்பட்டு கொண்டு இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் சில உதாரணங்கள் நான் இதை உங்களுக்கு காண்பிக்கும்படிக்க நாம் வேதத்திலே இருந்தே காட்ட நான் விரும்புகிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்துல ஆபிரகாம் தன் தகப்பன் தேராகுவோடு கூட ஊர் என்று சொல்லப்பட்ட ஒரு இடத்துல அவர்கள் தெய்வங்களை உருவாக்கி கொண்டு இருந்தவர்களாய் இருந்தார்கள். இந்த தேசம் ஈராக் தேசத்தை அண்மித்த ஒரு தேசம் இது. இந்த ஆபிரகாமினுடைய தகப்பனுக்கு ராத்திரியிலே சொப்பனங்கள் வழியாக இவன் சில விதமான உருவங்களை அவன் பார்ப்பான். இவன் தேவனை அறியாதவனாய் இருந்தான். காலையிலே அவன் என்ன செய்வான்? அவன் சொப்பனத்திலே கண்டதை அவன் சிற்பத்திலே அவன் வடித்து அதை ஒரு தெய்வமாய் மாற்றினான். அப்ப ஆபிரகாம் தேராகுக்கு மகனாய் இருந்தபடியினால் விருப்பமோ இல்லையோ ஆபிரகாம் தன் தகப்பனோடு கூட சேர்ந்து தன் தகப்பன் சொப்பனத்தில் பெற்றுக்கொண்ட அந்த உருவங்களை அமைக்கிறதுக்கு இவனும் சேர்ந்து வேலை செய்கிறான். அதை வேண்டுவதற்கு ஜனங்கள் திரளாய் கூடினார்கள். அப்ப இன்னொரு விதத்தில் என்னண்டா, புது புது கடவுளை ஆபிரகாமும் அவனுடைய தகப்பனும் உருவாக்கி கொண்டு இருந்தார்கள். தேவன் ஆபிரகாமை தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. நான் நினைக்கிறேன், என்ன பொறுத்த வரையில் ஆபிரகாம் ஒருவேளை அவன் மனசுல நினைச்சிருக்கலாம், நான் இவ்வளவு கடவுளை உருவாக்கிட்டேனே, இவ்வளவு கடவுளை செய்து செய்து ஒவ்வொரு மாசம் புது புது கடவுளை இவங்க ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கு பெரிய மார்க்கெட் அந்த காலத்தில். ஆனா இத்தனை கடவுளை செஞ்சது எந்த கைதானே அவன் யோசிச்சிருப்பான். எந்த கையால செஞ்சதைத்தானே இவங்க போய் கும்பிடுறாங்க. அது ஒன்று. என்னொன்று, இத்தனை கடவுளை நான் உருவாக்கியும் என் உள்ளத்தில் நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, நிறைவு இல்லை. காசு இருக்கு, தொழில் இருக்கு, குடும்பம் நல்ல ஒரு உயர்வான இடத்துல நிற்குது, அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கு. பட் நிம்மதி இல்லை, சுகம் இல்லை. இவனுடைய இருதயம் தேவனை தேட ஆரம்பிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பக்திமானை தேவன் தமக்கண்டு தெரிந்து வைத்திருக்கிறார். அது மட்டும் எனக்கு தெரியும். இந்த உலகத்தில் 3 கோடி தேவர்கள் இருக்கிற மனுஷர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. இதுக்கு பின்னால மிகுந்த பக்தியோடு இருக்கிற அநேகர் இருக்கிறாங்க. அங்கே வேறு சமயமாக இருக்கலாம், வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இவர்கள் மிகுந்த பக்தியோடு தங்கள் தங்கள் தெய்வங்களை சேவிக்கிறார்கள். நாங்கள் சொல்லலாம், ஐயோ இவன் ஒன்றுக்கு மேலே ஒன்றும் சரி வராது. பட் ஆண்டவர் அப்படி பார்க்கிறல்ல. தேவன் இவ்விதமாய் விக்கிரகங்களை சேவிக்கிறவர்கள் மேலே அவருடைய கண்கள் பதிக்கிறது. ஏண்டா, அவனுக்குள்ள ஒரு பக்தி இருக்கு. இன்று தேவனுடைய ஜனங்களுக்குள்ள இல்லாத ஒரு பக்தி அவனுக்குள்ள இருக்கு. மொட்டை அடிக்கிறோம், விரதம் இருக்கிறோம், மச்சம் சாப்பிடாம போறோம், மரக்கறியை சாப்பிடுறோம், பலவிதமான கிரியைகளை செய்கிறான். எது பக்தி? நான் தெய்வத்தை காணணும். ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான். ஆனாலும் மெய் தெய்வத்தை என்னால் பார்க்க முடியலையே, என் வாழ்க்கையில் ஒரு வறுமை இருக்கிறதே என்று அவன் ஏங்கினான். தேவன் அதை கண்டார். ஒரு நாள் தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்பட்டார். எத்தனையோ ஜனங்கள் இருந்தார்கள். அப்படி இருக்க
விக்கிரகங்களை உருவாக்கி கொண்டு இருந்த இந்த மனுஷனுக்கு பின்னால் ஆண்டவர் போனார். தெளிவாக தேவன் ஆபிரகாமோடு பேசி சொன்னார். ஆதியாகமம் 12 முதல் 4 வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, முதல் இப்ப ஆபிராம் என்று அவன் முதல் பேர் வந்து ஆபிராம், பின்புதான் அவனை தனக்குள்ளே எடுத்த உடனே இவன் தேவன் மேல விசுவாசம் வச்சதுக்கு பிறகு அவனுடைய பேர் ஆபிரகாம் என்று மாற்றப்பட்டது. அப்ப ஆபிரகாம், ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நல்லா கேளுங்க, நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன், உனக்குள்ள இருக்கிற பக்தியை நான் கண்டேன், இந்த உலகத்தில் எனக்கென்று ஒரு ஜனம் வேண்டும். அதுக்கு தான் ஆதாம ஏவாளையும் கர்த்தர் சிருஷ்டித்தார். ஆனால் அவர்கள் பாவம் செய்து தேவனுடைய திட்டம் சீர்குலைந்தது. அதனால் அவனுக்குள்ளே இருந்து உண்டான சந்ததி, காயின் சந்ததி மிகவும் துன்பார்க்கிறா வாழ்ந்தாங்க. தேசம், உலகம், அன்று இந்த எல்லா மனிதர்களும் தேவனுக்கு பகைஞராய் மாறினார்கள். ஆனால் சேத் என்று சொல்லப்பட்ட ஆதாமினுடைய இன்னொரு மகனுக்கூடாக உருவான சந்ததி தேவ பக்தி உள்ள சந்ததியாக இருந்து அந்த சந்ததியில தான் நோவாவை ஆண்டவர் தெரிந்து செய்தார். ஆகவே நோவாவை கொண்டு தனக்கென்று இந்த உலகத்தில் பக்தியுள்ள ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். உலகம் அழிக்கப்படுகிறது, நோவா அந்த குடும்பம் மட்டும் தப்புது. பட் வெள்ளம் எல்லாம் பற்றி நோவாயின் சந்ததி பெருகும் போது உலகத்தில் மிகுந்த பாவமும் அக்கிரமங்களும் நிறைந்தது. தேவனுடைய இருதயம் உடைந்தது. அவர் சொன்னார், மனுஷன் வாழ போறது 70 வருஷம் தானே, ஏதோ ஒரு நன்மை செஞ்சான்டா, அவன் 80 வருஷம் வாழ்ந்துட்டு போகட்டும், அவ்வளவுதான். ஆண்டவர் கைவிட்ட மாதிரி. ஆனாலும் ஆண்டவருடைய இருதய மனிதனுக்காக தனக்கண்டு ஒரு சந்ததிக்காக அவர் ஏங்கிக் கொண்டே இருந்தார். அதனால இப்ப ஆபிரகாமின் காலங்களிலே ஆபிரகாமை தேடி போனார். பக்தியுள்ள அந்த மனுஷனை கண்டார். அவர் சொன்னார், தம்பி, எனக்கென்று இந்த பூமியில ஒரு ஜாதி வேணும். உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை கொண்டு எனக்கென்று இந்த உலகத்தில் ஒரு ஜாதியை நான் ஏற்படுத்துவேன் என்று சொன்னார். ஆபிரகாம் தேவன் சொன்னதை ஏற்றுக்கொண்டான். இப்ப ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு வாக்கு தான் செய்வேன் என்றெல்லாம் சொல்லிட்டேன். பட் அவர் சொன்னார், நான் அதை நிறைவேற்ற வேண்டுமானால் நீ உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்படு. பாத்தீங்களா, நீ உன்னுடைய தேசத்தில் இந்த விக்கிரகங்களின் நடுவில், உன்னுடைய குடும்ப சூழல்ல, உன்னுடைய அயலார்கள் மத்தியில் உன் அப்பனோட இருந்து கொண்டு என் சித்தத்தை நீ நிறைவேற்ற இயலாது, வெளியே வா. கம் அவுட், கம் அவுட். எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. தேவன் உங்களை ஒரு விசேஷித்த முறையிலே பயன்படுத்த, உங்களை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக வைக்க நீங்கள் தரிசனம் பெற்றிருந்தாலும் தேவனிடத்தில் இருந்து அது இன்றைக்கு வரைக்கும் நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னண்டா, நீ இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிறாய். அது உனக்கு விரோதமா பேசுது, அது உனக்கு விரோதமா செயல்படுது. அதனால தான் வாழ்க்கையில வாசல்கள் திறக்கப்படாம இருக்கு. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு ஒரு தேசம் வச்சிருக்கிறேன். கம் அவுட் ஏப்ரஹாம், கம் அவுட், வெளியே வா தம்பி. நான் உனக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறேன், அங்க நான் உன்னை கொண்டு போவேன். 2வது வசனம், நான் சொல்றத நீ கேட்டா, உன்னுடைய தேசத்தை, உன்னுடைய இனத்தை, உன்னுடைய ஜனத்தை, உன்னுடைய குடும்பத்தை விட்டு நான் சொல்றபடி நீ வெளியே வந்தா, நான் காட்டுற இடத்துக்கு நீ போனா, அவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இப்ப இந்த வாக்குத்தத்தம் இருக்கு.
3, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். 4ஆம் வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே, நல்லா கேளுங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் தன் இனத்தை, தன் ஜனத்தை, தன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போனான். நல்லா கேளுங்க, அவன் புறப்பட்டு போற நேரம் அவனுக்கு 75 வயசு. நல்லா கேளுங்க, நீ நிற்கிற இடம், உன்னை சூழ இருக்கிற சூழல் உனக்கு விரோதமா பேசுது, உனக்கு விரோதமா அது செயல்படுது. அந்த சூழல்ல இருந்து வெளியே வரணும். நான் உங்களுக்கு முன்னு சொல்லியிருக்கிறேன், எனக்கு இந்த வாழ்க்கையில் நண்பர்கள் என்றா ஒரு சிலர் தான் சின்ன வயசில். அதில் 1ஆம் ஆண்டுலேருந்து நாங்கள் ஒன்றா படித்து வந்தோம். அந்த குடும்பம் என்னை மிகவும் நேசித்தது. ஒவ்வொரு நாள் நான் அங்கே போவேன். அப்போது அவங்களோட வீட்டுக்கு போவோம். அங்கே போனால் எப்பயுமே சினிமா பாட்டு தான் இருக்கும். மஹிந்தா நல்லா தப்லா வாசிப்பான். தப்லா இல்லை, நிலாமதி அக்கா பரதநாட்டியம் ஆடுவா, பாட்டு நல்லா பாடுவா, அவங்களோட அம்மா நல்லா பாடுவா, அங்கிள் பாடுவார். அப்போது அது எனக்கு பிடிச்சது, அது என்னை ஈர்த்தது. நாங்கள் பிள்ளையா எதையும் பாடுறதில்லை, பிள்ளையா நடந்து கொள்றதில்லை. இப்படி போகிற நேரம் நான் ரட்சிக்கப்பட்டேன். இந்த உறவிலே நான் தொடர்ந்து நான் ஜெபிக்கிற நல்ல சந்தோஷமாக இருக்கு. ஆராதனைக்கு போனால் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் நான் அங்கே போவேன். இப்போ அங்கே போகிறது குறைஞ்சாலும் நான் போவேன், மனசு உடைக்கக்கூடாது. பட் அங்கே போயிட்டு திரும்பி வீட்டை போகிற நேரம் என் உள்ளத்திலேருந்து அத்தனை சந்தோஷமும் போயிடும். பெரிய குழப்பமாக இருக்கும், என்னுடைய மனசு மிகுந்த பாரமாக இருக்கும். எனக்கு அது புரியலை. நான் ஜெபிச்சு, ஆண்டவரே நான் என்ன பாவம் செய்த ஆண்டவரே, நான் ஏதாவது பிள்ளையா பேசினேன் ஆண்டவரே, இல்லையே, நான் எதுவும் தவறா செய்யலையே, ஏன் எனக்கு இப்படி, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, ஆவியானவரே உங்களை துக்கப்படுத்துறேன், என்ன மன்னிச்சிருங்க. இப்படியெல்லாம் உருண்டு புரண்டி ஜெபிச்சு திரும்ப சமாதானத்தை பெற்று சந்தோஷமாக இருப்பேன். திரும்பி போன உடனே திரும்ப நான் வந்துடும். பிறகுதான் நான் அறிந்தேன், நான் அந்த வீட்டுக்கு போகிறது பரிசுத்த ஆவியானவருக்கு பிடிக்கல. எனக்குள்ள உண்டான பாரம், எனக்குள்ள உண்டான துக்கம் பரிசுத்த ஆவியானவருடைய பாரமும் அது பரிசுத்த ஆவியானவருடைய துக்கம் என்பதை பின்புதான் நான் அறிந்தேன். என் அப்பாட ஒரே அண்ணா, ஒரே ஒரு சொந்த அண்ணா மட்டக்களப்பில் இருந்தார். அவர் எந்த சபைக்கும் எந்த கோயிலுக்கும் போகல, ஆனால் இந்து. ஆனால் அவங்களோட வீட்டுக்குள்ளே போனால் நிறைய சைவ படங்கள் இருக்கும். அருமையான குடும்பம், நல்ல குடும்பம், உத்தமமாக வாழ்கிற ஒரு நபர் அவர். ஆன்டியும் தான். அங்கே இருந்துட்டு இருக்க போவோம். போயிட்டு வந்த உடனே அவ்வளோந்தான், ஆவியானவர் எங்கே போனார் என்று விளங்காது. அப்போ எனக்கு விளங்கிட்டு, நீங்கள் சொன்ன நம்புவீங்களோ தெரியாது, யாரையும் துக்கப்படுத்த நான் சொல்லலை, ஆனால் இது உண்மையை நான் சொல்கிறேன். இந்த இடங்களுக்கு போகிறதால எனக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டார் என்றால், அவருடைய பாரம் என் இருதயத்தை அழுத்தி எனக்குள்ள இருக்கிற சமாதானத்தை சீர்குலைக்குது என்றால், அதுக்கு காரணம் ஆவியானவர் நான் அங்கே போகிறத விரும்பல. இந்த மட்டக்களப்பில் என்னுடைய ஒரே ஒரு ஆன்டியோட வீட்டை மட்டும்தான், அவள் எனக்கு ஒரு தாய் போல, அவையை மட்டும்தான் பார்க்கறதுக்கு நான் போவேன். அதை விட்டால் நான் துணிந்து சொல்கிறேன், இன்றைக்கு நான் எந்த குடும்பத்தை விடுங்க, அவங்க எல்லாத்தையும் வீட்டை போவாங்க, விசிட்டு போவாங்க, கல்யாணத்துக்கு போவாங்க, செத்த வீட்டுக்கு போவாங்க, சினிமா பார்க்க அப்பெல்லாம் போனாங்க. ஆனால் நான் ஒரு நாளும் போகிறதில்லை. ஏண்டா இந்த சமாதானத்தையும் இந்த மகிழ்ச்சியையும் பரிசுத்த ஆவியானவரையும் இழக்கிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கல. எந்த உறவுகளோட வீட்டுக்கு நான் போக மாட்டேன்.
என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறிச்சு. ஸ்கூலில் காலங்கள் முடிந்தது. ETIயில் 3 வருஷம் நான் படித்தேன். ETI முடிஞ்சுதா இந்த ஆன்டிட வீட்டுக்கு போவேன், சர்ச்சுக்கு போவேன், அவ்வளவும் தான் என் வாழ்க்கை. வீடு ETI, இந்த ஆன்டிட வீடு சர்ச். இதுதான் என்னுடைய சுற்றுவட்டமாக இருந்தது. எங்கேயுமே போக மாட்டேன், எதுக்கும் போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். ஏன்னு தெரியுமா? அந்த சின்ன வயதிலேயே கர்த்தர் இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். நான் சரியான இடத்துல இருந்தால் தான் கர்த்தர் எனக்குள்ள தொடங்கி இருக்கிறதை செய்து கொண்டு இருப்பார், செய்து முடிப்பார். நான் பிழையான இடத்துல நின்றால் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் தடைப்பட்டு போகும். எத்தனை பேருக்கு இப்போ விளங்கிட்டு நான் பேசுறது? அதைத்தான் ஆபிரகாமுக்கு சொன்னார், தம்பி அந்த சூழலை விட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வா, கம் அவுட். இன்றைக்கு நான் இவ்விதமாக சொல்கிற நேரங்களில் இது வேணாம், இந்த சூழலை விட்டு வெளியே வாங்க என்றால் பலருக்கு இது புரிகிறதே இல்லை. இன்றைக்கு உங்களுடைய சூழலில் என்ன இருக்குது? சினிமா பாட்டு இருக்கா? சினிமா பார்த்து கொண்டு இருக்கிற இடமா இருக்கா? உலகத்து கதைகள் பேசப்படுகிற ஒரு இடமா இருக்கா? விக்கிரகங்கள் இருக்கா? அனாவசியமானவர்கள் வந்து போகிற ஒரு இடமா இருக்கா? ஒன்று காரியத்தை வழங்கிக் கொள்ளுங்க. இவைகள் எல்லாம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று இருக்கிற அத்தனை நன்மையான கிரியைகளையும் பரலோகத்தினுடைய திட்டங்களை நிறைவேற்றாதபடி அவைகள் தடுத்து நிறுத்துகிறவைகளாயிருக்கும். So it is very important that you stay in the correct place. தேவன் உங்களுக்கு தொழில் தந்த இடத்தை விட்டுட்டு பணத்துக்காக, பெரிய ஒரு சம்பாத்தியத்துக்காக நீங்க இன்னொரு இடத்துக்கு போன சம்பளம் இருக்கும், உயர்வு இருக்கும், எல்லாம் இருக்கும், கார் கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான். பட் நீ தேவனுடைய பிரசன்னத்தை நீ இழப்பாய், விசுவாசத்தை நீ இழப்பாய். இதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. நான் 1990ஆம் ஆண்டு கொழும்பில் இருந்து வேதாகம கல்லூரியை படித்துவிட்டு நான் மட்டக்களப்புக்கு வந்தேன். 90ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வந்தேன். அப்போ எல்லாம் மட்டக்களப்பில் காலடி வைக்கலாது, மிகவும் பயங்கரமாக இருந்தது. யுத்த காலத்தின் உச்சக்கட்டம், அநேக கொலை செய்யப்பட்டாங்க. எங்கட பாஸ்டரும் எங்களை விட்டுட்டு போயிட்டார். இங்கே வந்த உடனே என்ன ஊழியம் செய்யவும் இருந்தவர்கள் விடல. இப்படியான பல காரியங்கள் நடந்தது. ஆனால் நான் கொழும்பில் இருக்கிற நேரம், கொழும்பில் இருந்த ஒரு பெரிய திருச்சபை கல்வாரி, அந்த பைபிள் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், ரோஷன் நீ ஏன் மட்டக்களப்பில் போய் சாக போகிற? நீ இங்கே இரு, தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுப்பாக இரு, நான் உனக்கு கார் தாரோம், நான் உங்களுக்கு வீடு தாரோம், சம்பளம் தாரோம், இங்கே இருங்கன்னு சொன்னான். நான் பாப்பா எனக்கு நேராக முகத்தில் பார்த்து ஏலாது இல்லை பாசன்னு சொல்ல எனக்கு வரலை, தைரியம் இல்லப்பெல்லாம். அதே நேரத்தில் இன்னும் 2 திருச்சபைகள் கொழும்பில், இந்த 3 ஊழியங்களும் என்னை அழைத்தது, போக வேண்டாம், நீங்கள் இலங்கை மட்ட கொழும்பிலேயே இருங்க. ஆனால் எல்லாம் இருந்தது. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், எனக்குள்ளே இருந்த ஒளி மட்டக்களப்பு CN ஊழியத்தில் தான் இருக்குது. இங்கே தான் கர்த்தர் என்னை நாட்டி வைத்திருக்கிறார். எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அதுக்கிடையிலேயும் பலவிதமான போராட்டங்கள், என்ன ஆசனத்திலிருந்து கிளப்போனும், மட்டக்களப்பிலே இருந்து துரத்தணும் என்று சபைக்குள்ளே இருந்து உருவான போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்தது. அப்படி இருந்து நான் ஊழியத்தை விட்டுட்டு போற ஒரு சந்தர்ப்பமும் வந்தது. அந்த ஒரு நாள் பாஸ்டர் குகன் தான் வந்தார். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, வீடு எல்லாம் இருட்டாக இருக்கு, அவ்வளவு போராட்டத்தின் உச்சகட்டம். அன்றைக்கு நான் கதைக்கக்குள்ள அதை நாங்கள் ஞாபகப்படுத்தி கதைத்தோம். நான் இந்த உள்ளத்தில் தீர்மானிச்சிட்டேன், இனிமேல் நான் ஊழியமே செய்ய மாட்டேன், எனக்கு இந்த ஊழியமே வேண்டாம். ஆனால் எனக்கு தெரியும், ஒரு பக்கம் தேவன் என்ன விடுறாரு இல்லை. அந்த காலகட்டத்திலே எங்களுடைய தாய் திருச்சபை கண்டியில் இந்த லைட் ஹவுஸ் ஆங்கில
ஆங்கில மினிஸ்ட்ரியில என்ன அசிஸ்டனாக என்ன கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. என் பிள்ளைகளுக்கு கண்டியில இருக்கிற பாடசாலையில் அட்மிஷனும் அவர்கள் பெற்று இருந்தார்கள். எனக்கு வீடு, எனக்கு ஊழியம், எனக்கு சம்பளம் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தினார்கள். சபையில் இருக்கிற எல்லாருக்கும் ஒருவருக்கு இது பற்றி தெரியாது. பாஸ்டர் கிருஷ்ணராஜன் அழைத்தார். யூ கம், ஊழியத்தை விட்டு மட்டும் போயிடாத, எங்களுக்கு நீ வேணும் என்று சொன்னார். ஆனால் எனக்கு தெரியும், நோ, எந்த ஊழியம் மட்டக்களப்பில் தான் இருக்கு. ஆனால் இந்த ஊழியம் செய்ய என்ன விடுறாங்க இல்லை, எனக்கு இது வேண்டாம், ஊழியமே வேண்டாம். என் குடும்பம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கத்துது, இதுக்குத்தானே இத்தனை காலங்களும் சொல்லி கொண்டிருந்தோம், பரவாயில்ல இனியாகிலும் வா, எனக்கு தெரியும். இல்லை, பொழுதுதான் குகன் வந்தார். ஊழியத்தை விடுவோம், எனக்கு செட் ஆகாது, இது வேணாம், இந்த பிரச்சனை போதும், என்னால் இதுக்கு மேலும் சகிக்க முடியாது என்று நான் நினைத்து கொண்டு இருக்கும்போது, நான் ஹாலில் ஒரு கதிரையில் இருட்டுக்குள்ளே இருக்கிறேன். அப்பொழுது குகன் நடந்து வந்தான். நான் இருந்ததை கூட அவன் காணலை. அப்போ நான், குகன் இது, நான் அழுது கொண்டிருக்கிறேன், பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அவன் வந்தான். என்ன உனக்கு நடந்துட்டு? நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், எனக்கு போதுண்டா, என்னால் இதுக்கு மேலே என்னால் சகிக்க இயலாது, நான் ஊழியத்தை விட போகிறேன்னு. ஜன, உனக்கு பைத்தியமா? இந்த ஊழியத்தை நீ ஒரு நாளும் விடுறதில்லை. உனக்கு வீடு வேணுமென்றா நான் வீடு எடுத்து தருவேன், நான் உன்னோட வந்து இருப்பேன், நீ இந்த ஊழியத்தை விடக்கூடாது. பாஸ்டர் குகன் எனக்கு சொன்ன அந்த வார்த்தைகள் ஒரு நாளும் மறக்க மாட்டாது. கர்த்தருடைய தூதனை போல அவர் வந்து சொன்னார். அன்றைய நிமிஷம் எனக்குள்ள அவர் பேசும்போது ஒரு மின்னலை போல ஒரு அக்கினி எனக்குள்ள வந்தது. அப்போ யோசிச்சேன், இல்லை நான் போகிறதில்லை, வர்றது வரட்டும், இருந்து ஊழியத்தை செய்வேன். இன்றைக்கு வரைக்கும் நான் நிற்கிறேன். நான் அந்த உபத்திரவத்தின் நிமித்தம், எனக்கு வந்த சவால்களின் நிமித்தம், கொழும்பில சபை அழைக்கிறதே, கண்டியில சபை அழைக்கிறதே, வெளிநாடு என்னை அழைக்கிறதே என்று நான் போயிருந்தால் இன்றைக்கு நான் செய்த ஊழியத்தை நான் ஒருபோதும் செய்திருக்க மாட்டேன். தேவன் செயல்பட்டு இருக்க மாட்டார். வாக்குத்தத்தம் இருக்கும், அழைப்பு இருக்கு, அபிஷேகம் இருக்கு, வாக்கு எல்லாமே இருக்கு. ஆனா அது செயல்பட முடியாதபடி வாசல் மூடப்பட்டதாக இருக்கு. ஏண்டா, தேவன் உன்னை வச்ச இடத்துல நீ இருந்தா தான் அதன் பலனை காண்பா. எத்தனை பேருக்கு இது விளங்குது? இப்ப நான் ஊழியத்தை பற்றி கதைச்சாலும் தான் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து நான் பேசுறேன். நீங்க உங்களை இந்த மட்டக்களப்பில் கர்த்தர் நாட்டி இருக்கிறார். நீங்க இதை விட்டுட்டு அவங்களோட கதைகளை கேட்டுட்டு, இவண்ட கதையை கேட்டுட்டு இந்த தேசத்தை விட்டு நீங்க போக நினைச்சீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு நீங்க அனுபவிக்கிற இந்த அபிஷேகம், இந்த தேவ பிரசன்னம், இந்த தேவனுடைய செயல்பாடுகள் எங்கேயுமே பெற மாட்டீங்க. யூ வில் லூஸ் இட், யூ வில் லூஸ் இட். ஆமா, விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க தேவன் உங்களை விட்டு போயிடுவார் என்று இல்லை, ஆனால் செயல்பட மாட்டார். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், அனுபவத்தோடே நான் சொல்கிறேன். ஆனால் கர்த்தர் சபைக்கு இன்றைக்கு கொடுக்கின்ற வார்த்தை இதுதான். நீ எந்த இடத்துல இருக்கிறாய் என்பது உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். The place where you are now will decide your eternity, your destiny. ஆகவேதான் உங்களுடைய வாழ்க்கையின் சூழலை நீங்கள் கவனிக்க வேண்டும். இது என்னுடைய தரிசனம், இது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அழைப்பு, தேவனுடைய திட்டம், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறாதபடி இவைகள் எனக்கு தடையாக இருந்தா இடத்தை காலி பண்ணுங்க. ஆமா, இன்னொரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை நீங்கள் வாசியுங்கள், குறித்து வைத்து வீட்டை போய். ஆனால் அதில் ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். த பிளேஸ், சொல்லுங்க இடம், சொல்லுங்க இடம். எல்லாரும் சொல்லல, இடம், என் சூழல். சொல்லுங்களேன், என் சூழல், நான் நிற்கின்ற சூழல் என் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. ஆமென்.
பிழையான இடத்துல நீங்க இருந்தா உடைய எதிர்காலம் மங்கும். சரியான இடத்துல நின்றா எதிர்காலம் பிரகாசிக்கும். ஆண்டவர் இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜா இருக்கவில்லை. ஆனால் ஜனங்கள் என்ன சொன்னார்கள் என்று அங்கெல்லாம் அந்த காலத்தில் நியாயாதிபதிகள் தான் தேசத்தை ஆளுகை செய்தார்கள். நியாயாதிபதிகள், அதான் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கலாம். இந்த நியாயாதிபதிகளின் காலத்திலே சாமுவேல் என்பவனை கர்த்தர் எழுப்பியிருந்தார். இவன் தான் தேசத்திலே என்ன நடக்க வேண்டும் என்பதை தேவனிடத்தில் அந்த ஆலோசனையை பெற்று அதை ஜனங்களுக்குள்ள சொல்லி தேசம் நடத்தப்பட்டது. ஆனால் ஒரு கட்டம் வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா, எங்களுக்கு மற்ற தேசங்கள்ல இருக்கிறது போல கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு ராஜா வேண்டும். இதுவரைக்கும் இஸ்ரவேலுக்கு கண்காணாத தெய்வம் ராஜாவாக இருந்தார். இப்ப மனுஷன் போய் சொல்றான், அதெல்லாம் வேண்டாம், ஆண்டவர் ராஜாவா இருக்க வேண்டாம், ஒரு மனுஷனை மற்ற தேசங்களை போல எனக்கு ராஜாவாக ஏற்படுத்துங்க. சாமுவேல் உடைந்து போனான். தேவனுடைய பிரசன்னத்தில் போய் விழுந்து சொன்ன, ஆண்டவரே, இந்த ஜனங்கள் என்னை புறக்கணிக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் சொன்னான், கேளு, சும்மா புலம்பாத, அவர்கள் உன்னை புறக்கணிக்கல, அவர்கள் என்னை புறக்கணித்தார்கள். ஓகே, இட்ஸ் ஓகே. அவங்க கேட்கிறபடி ஒரு ராஜாவை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று சொன்னார். கர்த்தர் ஏற்படுத்தின ராஜா தான் சவுல். இப்ப சவுல் ராஜாவாக ஏற்படுத்தினதுக்கு பிறகு ஆரம்பத்தில் நல்லா ஓடிச்சு, பிறகு அது பக்கில் ஆச்சுது. அவன் இருக்கக்கூடாத இடத்துல இருந்தான், செய்யக்கூடாததை செய்தான், அபிஷேகத்தை இழந்தான், ஆண்டவரே தள்ளினான். இப்ப நான் வார இந்த பகுதிக்கு நான் வாரேன். இப்ப ஆண்டவர் சொன்னார் சாமுவேலை பார்த்து, தம்பி, நான் சவுலை ராஜாவாக இருந்ததை நான் தள்ளிட்டேன், இன்னொருவன் மேல இந்த கண்ணு இருக்கு. ஆகவே நீ இப்பொழுது பெத்லகேமில் இருக்கிற ஈசாயின் வீட்டுக்கு போ, அவனுடைய குமாரர்களில் ஒருவனை நான் ராஜாவாக, அடுத்த ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன். போ. நான் வாசிக்கிறேன். முதலாம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமின் ஆகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். என்னமா இந்த பாயிண்ட் என்ன இங்க வரல, இப்பதான் சொல்ல போறேன். சோ இவன் போறான். அந்த ஈசாய்க்கு 10 குமாரர்கள், எல்லாரும் மிகவும் பார்க்கிற நேரம் அழகாக புஷ்டியாக ஒரு ராஜாவாக இருக்கிற தகமை உடையவர்களாக, யுத்தம் பண்ணுகிறவர்களாக, சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இவன் நினைச்சா இவனைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் சொல்லக்குள்ள ஆண்டவர் சொன்னா, இல்ல 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 இல்ல, எல்லா 10 போயிடுச்சு. இப்ப ஆண்டவர் 10 பேரை பார்த்து இல்லன்ட்டார். உடனே நல்ல கேளுங்க, உடனே சாமுவேல் தேவன்கிட்ட கேட்கிறான், என்ன ஆண்டவரே இது, எல்லாரையும் அவன்கிட்ட கேளு, வேற பிள்ளை இருக்கான்னு கேட்கிறான். ஐயா, உமக்கு வேறும் குமாரர் யாரும் இருக்கிறாங்களா? மறந்தே போயிட்டான் அவன். அப்பதான் சொன்னான். இவன் திரும்ப கேட்கிறான், யாரும் இல்லையா? இவ்வளவும் தானா? அப்பதான் இவனுக்கு ஞாபகம் வருது, ஏண்டா தாவீது அவனுடைய தகப்பன் வீட்டில் வளர்க்கப்படவில்லை. தன் தகப்பனுடைய வீட்டிலே இருந்த அடிமைகளுடைய வீட்டிலே தான் வளர்க்கப்பட்டான். அவன் தன் தாயினாலும் தகப்பனாலும் புறக்கணிக்கப்பட்டவனாக, அவர்களுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளப்படாதவனாக வாழ்ந்தார்கள். இப்ப வந்து சொன்னா, ஓ, ஒருவன் இருக்கிறான், நல்லா கேளுங்க, ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் வனாந்தரத்தில். இப்ப
நானும் நீங்க என்ன செய்திருப்போம்? சரி, ஒரு உங்களோட வேலைக்காரன் அனுப்புங்க, நான் அவன் இருக்கிற இடத்துக்கு நான் போய் அவனை நான் பார்க்கணும் என்றெல்லாம் சாமுவேல் சொல்லியிருக்குமான். ஆனால் சாமுவேல் சொன்னதை கேளுங்க, நான் இந்த இடத்துல இருந்து அசைய மாட்டேன், ஆள் அனுப்பி அவனை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. அண்டர்ஸ்டாண்ட் திஸ். சொந்த தாய், சொந்த தகப்பன், சொந்த சகோதரர்கள், இரத்த பிறப்பு, ஒருவரும் அவனை வீட்டுக்குள்ளே எடுக்கல பிறந்ததுல இருந்து. கர்த்தர் சொல்லுகிறார் சாமுவேலுக்கு, நீ அங்க போய் அவன் அபிஷேகம் பண்றதில்லை, அவனை இங்க கூட்டிட்டு வா, இங்கதான் நான் அவனை அபிஷேகம் பண்ணணும். பிளேஸ், பிளேஸ், இடம், சூழ்நிலை. தாவீதை கூட்டிட்டு வராங்க, அவன் ஆயத்தமா இருக்கல, அப்படி இருந்த மாதிரியே கூட்டிட்டு வந்துட்டான். இப்பதான் முதலாவது தடவை அவன் வாழ்க்கையில அவங்களோட அப்பா அம்மா சொந்த வீட்டடியில் காலடி எடுத்து வைக்கிறான், பயத்தோட வாரான், எல்லாரும் வெறுப்போட அவனை பார்க்கிறாங்க. பட் அவன் வந்தான். கர்த்தர் சொன்னார், இவன் தான். 11வது வசனம், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் அவனை அழைப்பி, அவன் இங்கே வரட்டும், அவன் இங்கே வரட்டும். தேவன் சொன்னார், ஈசாய் வீட்டுக்கு போ, நான் அங்கே இருந்து இங்கே வந்தேன், இப்போ இங்கே இருந்து அங்க போக ஆண்டவர் அனுமதிக்கல, அவன் அங்கே இருந்து இங்க வரணும். பிளேஸ், இடம். தேவன் உன்னை அபிஷேகம் பண்றதுக்கு, தேவனுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற அவருடைய நல்ல யோசனைகள் நிறைவேற வேண்டுமானால் அவர் இடத்துல நீ நிற்கணும். நீங்க நினைச்சீங்கன்னா நான் அங்கே இருப்பேன், நான் இங்கே இருப்பேன், இது ஆண்டவரோட விளையாடாது, அது செல்லுபடியாத ஆண்டவருக்கு. அவர் இடத்துல நீ நிற்கணும். தாவீதை அழைத்து வந்தார்கள். அப்பொழுது 12ஆம் வசனம், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். 13ஆம் வசனம், அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேலே வந்து இறங்கினார். The importance of place, the importance of environment, இடத்தினுடைய முக்கியத்துவம், சூழ்நிலைகளின் முக்கியத்துவம், அதிலே இருக்கிற வல்லமையை புரிஞ்சு கொள்ளுங்க, ஆவியில பெற்றுக்கொள்ளுங்க. இது நீங்க நினைச்ச இடத்துல எல்லாம் ஆண்டவர் வரமாட்டார். நீங்க நினைச்ச இடத்துக்கு ஆண்டவர் வரமாட்டார். இஷ்டமானபடி போயிட்டு ஆண்டவரே வாருமண்ட அவர் வர்ற ஆள் இல்லை. உங்களோட அறியாமையில நீங்க பேசுறீங்க. அவர் உங்களுக்கு வேலைக்காரன் இல்லை, நாங்கள் தான் அவருக்கு அடிமை. ஆண்டவரே உமக்கு சித்தமா இருந்தால் என்னை சொஸ்தமாக்கும். வழங்கிக் கொள்ளுங்க. இன்றைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எங்க நிற்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை எங்க இருக்கு? நான் இன்றைக்கு சொல்றேன்னா நல்லா கேட்கணும். சபைகளை விமர்சிக்கிற, ஊழியர்களை விமர்சிக்கிற, எந்த சபையா இருக்கட்டும், எந்த ஊழியக்காரங்களா இருக்கட்டும், சபை விசுவாசிகளை விமர்சிக்கிறவர்கள் சூழ்நிலை நீ இருந்தா கர்த்தர் உன்னோட இருக்க மாட்டார். வழங்கிக்கொள்ளுங்க. உங்களோட பிள்ளைகள் அவனை விமர்சித்து இவனை விமர்சித்து நீங்களும் அந்த வீட்டுக்குள்ளேயா இருக்கிறீங்க? அறையில் புறப்படு. அங்கே இருக்கும் வரைக்கும் கர்த்தரும் வாழ்க்கையில் செயல்பட மாட்டார். கம் அவுட், வெளியே வா. ரூத் 1ஆம் அதிகாரம். நல்லா கேட்கணும். இடம் எங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. நீங்க நினைச்ச மாதிரி இடங்களை மாத்தினா தோற்று போவீர்கள். ஏண்டா கர்த்தர் அங்கே இருக்க மாட்டார். கர்த்தர் வச்ச இடத்துல நிற்கணும். எவ்வளவு புயல் வீசினான்னு நிற்கணும்.
அந்த இடத்தை விட்டு நீங்க நகர்ந்தீங்க, எல்லாத்தையும் இழப்பீங்க. ரூத் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, பெத்லகேமிலே நாசரேத்தில் ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு ஒரு மனைவி, 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த காலகட்டத்திலே பெத்லகேமிலே ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்ப இந்த கொடிய பஞ்சம் உண்டானதினால அங்கே இருந்த ஒரு சிலர் அந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பித்தார்கள். இந்த பஞ்ச காலம் தேவனால் அனுமதிக்கப்பட்டதாய் இருந்தது. இவர்களோ தேவனால் அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்து ஓடுகிறார்கள். அப்பொழுது இந்த மனுஷனும் இதில் ஓடின ஒரு குடும்பம், அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய 2 குமாரர்களும் அவர்கள் மோவாப் என்கின்ற ஒரு தேசத்துக்கு பஞ்சத்திலே இருந்து தப்பித்துக் கொள்ளும்படிக்காக போனார்கள். பிளேஸ், இடம் எங்க? பெத்லகேம், தேவனுடைய வீடு. எங்க போறாங்க? மோவாப். மோவாப்ல என்ன இருக்கு? நரப்பலி இருக்கு. மோவாப்ல ஒரு தேவனுக்கென்ற ஒரு பலிபீடம் இல்லை. மோவாப் தேசம் அந்நிய பலிபீடங்களால், தெய்வங்களால் நிறைந்திருந்த ஒரு இடம். இவங்க போறாங்க. அங்க போயிட்டு கொஞ்ச நாள் ஆகிற நேரம் இதோ அந்த புருஷன் செத்து போனார். இப்ப மரணம், வீட்டில் ஒரு மரணம். ஓகே, இட்ஸ் ஓகே, அது எல்லாருக்கும் நடக்கிறது தானே. இந்த மனிதனுடைய மனைவியின் பேர் நவோமி. இவர்களுக்கு இப்ப 2 மகன்மார் இருந்தார்கள். அந்த 2 மகள்மாரையும் அந்நியர்களுக்கு திருமணம் செய்து வைத்தாள். கொஞ்ச நாட்கள் போனது. இப்ப ஒன்றுக்கு பின் ஒன்றாக அந்த 2 குமாரர்களும் மரித்து போனார்கள். பிளேஸ், இடம். இப்ப விசுவாசம் உள்ள இந்த நகோமிக்கு மிஞ்சினது விதவைத்தனம் மாத்திரம்தான். அவள் ஒரு விதவையாக இருக்கிறாள். 2 விதவைகள், விதவையான மருமக்கள் அவளோட இருக்கிறார். இது தேவையா? வாழ்க்கை கீழே போயிட்டு, வாழ்க்கை கசந்து போயிட்டு. தேவன் உன்னை பெத்லகேம்ல வச்சா நீ எங்க போற? புயல் வீசினாலும், பஞ்சம் உண்டானாலும், யுத்தம் உண்டாலும் தேவன் உன்னை நகர்த்தாம நீ எப்படி நகருவா? இதைத்தான் உங்களுக்கு நான் சொல்றேன். எப்படி நகருவீர்கள்? எப்படி போவீங்க? உடனே நடக்காது, போக போக நடக்கும். இழப்பு, நஷ்டம். உங்கள் நிலைமை நல்லா இருக்கணும்னு தான் போனீங்க, இப்ப கீழே இறங்கிட்டு குழியில இருக்கு, எல்லாம் போயிட்டு நம்பிக்கை இழந்தால். நான் வாசிக்கிறேன் 1ஆம் வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவிலே உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். 5ஆம் வசனம். பின்பு அவன் 2 பிள்ளைகளோட பேர் மக்லோன், அடுத்தவன் பேர் கிலியோன். பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் 2 இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் 2 தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானால். 6ஆம் வசனம். கர்த்தர், இப்ப காலங்கள் மாறுகிறது, தேவனுடைய சிட்சையின் காலங்கள் முடிகிறது. இப்ப தேவன் திரும்பவும் பெத்லகேமை சந்திக்கிறார். இப்போ அந்த பஞ்சத்தை நீக்கி மிகுந்த செழிப்பை தேசத்திலே கட்டளையிட்டார். அதை நகோமி கேள்விப்படுகிறார்.
ஐயோ நான் ஏன் இந்த வாழ்க்கை, நான் இருக்க வேண்டிய இடத்திலிருந்து நாம் தவறி வந்ததினால என் வாழ்க்கையில நஷ்டம், இழப்பு எல்லாமே வந்துட்டே, மரணங்கள் வந்துட்டே, ஐயோ இனியாயில நான் போகட்டும் என்று அவள் நினைக்கிறாள். வாசிக்கிறேன் 6ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலே இருந்து திரும்பி வரும்படி எழுந்தாள். இது மனம் திரும்புது. அவளுக்கு தெரியும், ஐ எம் இன் த ராங் பிளேஸ். நான் ஒரு பிழையான இடத்துல நான் இருக்கிறதால தான் என் வாழ்க்கை சரிஞ்சு கொண்டே போகுது. பிழையான ஒரு சூழல், பிழையான ஜனங்கள் சமுதாயத்துக்குள்ள நடுவில் இருக்கிறதால தான் என் வாழ்க்கையில இவ்வளவு நஷ்டம். இப்ப அவ யோசிக்கிறாள், நான் இருக்கிற இடம் பிழை, நான் திரும்பி தேவனுடைய சமூகத்துக்கே நான் போறேன், கர்த்தருடைய தேசத்துக்கே நான் போகிறேன் என்று அவர் ஒரு நல்ல தீர்மானமும் எடுத்தார். இப்ப அவருடைய மருமகள் ஒரு ஆள்கிட்ட பேர் ஓர்பாள், மற்றவள்கிட்ட பேர் ரூத். சொன்னா, நான் என் வீட்டுக்கு என் தேசத்துக்கு போறேன், நீங்க உங்களுக்கு இழந்தானே, நீங்க திரும்ப போய் திருமணம் முடிச்சு சந்தோஷமா இருந்துருங்க. ஏன்னா 2 பேரும் அந்நிய பிசரிகள். ஓர்பாள் என்று அழுதாள், போயிட்டாள். ஆனால் ரூத் என்று சொல்லப்பட்ட அந்த மோவாபிய பெண் நவோமிக்குள்ள இருந்த விசுவாசத்தை கண்டாள். எத்தனை பேருக்கு இது விளங்குதோ தெரியா இந்த சத்தியம் கோட்பாடு? ரூத் என்ன தெரியுமா சொன்னாள்? ஓர்பாள் போயிட்டா. இப்ப நவோமி சொல்றா, தம் மகளே நீயும் போ, உன் சொந்த ஜனம், சொந்த ஊர், சொந்த ஜனங்கள் அங்க போ, திரும்ப கல்யாணம் கட்டி நீ சந்தோஷமா இரு, நான் போயிடுறேன், என் வாழ்க்கை எல்லாமே கசந்து போயிட்டு. ஆனால் இந்த ரூத் என்ன தெரியுமா சொன்னாள்? அம்மா 16வது வசனம், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட திரும்ப ஒருக்கா பேசக்கூடாது. நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு இடம் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் இனிமேல் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் இனிமேல் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில நானும் சாவேன், மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதுக்கு சரியாக அவர் சாட்சி கொடுப்பார் என்று சொன்னாள். அவள் ஒரு விசுவாசியா மாறிட்டாள். நவோமிக்குள்ள இருந்த தேவனை அவள் கண்டாள். அந்த இடம்தான் சரியான இடம் என்று அவளும் போனாள். எல்லாத்தையும் இழந்து போனாங்களா? இப்போ ஒரு நாள் நவோமி சொன்னா, அறுப்பு காலம் மகளே, இந்த வயலில் போயிட்டு ஏதாவது இருந்தால் பொறுக்கிட்டு வா சாப்பிட்றதுக்கு போனாள். அங்கே போனால் அந்த வயல் வந்து போவாஸ், அந்த பட்டணத்திலேயே இருந்த மிகுந்த ஒரு செல்வந்தன், நவோமிக்கு சொந்தக்காரன், இவளை திருமணம் முடிக்கிறதுக்கு வாரிசுள்ளவன். கடைசியா கதையை சுருக்கினா, ரூத் போவாஸை திருமணம் முடித்தாள். வாழ்க்கை மலர்ந்தது. ஒரு பிள்ளையை பெற்றாள். அந்த பிள்ளையினுடைய பிள்ளையின் பிள்ளைதான் தாவீது ராஜா. அந்த தாவீதின் சந்ததியிலே பிறந்தவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து, நம்முடைய மேசியா. ஆமென். பிழையான இடத்திலே இருந்தால் தேவ சித்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறாது, உன் வாழ்க்கை குறைவுபடும். சரியான இடத்துக்கு நீ திரும்ப வந்தால் தேவன் எங்கே வாழ்க்கையை விட்டாரோ அங்கே இருந்து திரும்ப கட்டி எழுப்ப ஆரம்பித்து உலகத்துக்கே உன்னை ஒரு ஆசீர்வாதமாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. பிளேஸ். சில இடங்களுக்கு போனா உங்களால் ஜெபிக்க இயலாது. அந்த இடத்தை விட்டு நீங்கள் காலி பண்ணணும். ஜெபிக்கக்கூடிய சுவாத்தியம் எல்லா இடத்துலையும் இல்லை. ஜெபிக்கக்கூடிய சுவாத்தியம் உள்ள இடங்களை கண்டுபிடிங்க, இருந்து கர்த்தர் பாதத்தில் செலவழிங்க. யாரோட கூட நேரம் ஒவ்வொரு நாளும் செலவழிக்கிறீங்களோ ஒருவேளை அந்த நபர் தான் உங்களுடைய வாழ்க்கையில்
தேவன் வைத்திருக்கிற அந்த மேன்மையை அடையாதபடி தடை பண்ணி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு தீர்மானம் பண்ணு, ஆவிக்குரிய வாழ்க்கையா உலக வாழ்க்கையா? எது? மோவாபுக்கு போனியா குறைவுபடுவாய், பெத்தேலுக்கு திரும்பினா திரும்ப ஆசீர்வாதத்தை பெறுவாய். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் ஆபிரகாம் இப்ப வந்துட்டான், ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு தொடர்ந்து வந்துட்டான். ஆனா இப்ப ஆண்டவர் படிப்படியாக அவன் கீழ்ப்படிய இப்ப ஆண்டவர் ஆபிரகாமின் வாழ்க்கையில வைத்திருக்கிற மேன்மையான திட்டங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன தேவன் அவனை பரீட்சை பார்க்க வேண்டி இருக்கிறது. There's a test before a promotion. எப்பொழுதும் தேவன் ஒரு மனிதனுக்கு, ஒரு பக்தனுக்கு உயர்வை கொடுப்பதற்கு முன்பு, பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பு அவனுக்கு முன்பதாக ஒரு பரீட்சையை கொண்டு வந்து நிறுத்துவார். அந்த பரீட்சை விசுவாச பரீட்சையாய் இருக்கும். அந்த பரீட்சையில அந்த பக்தன் பாஸ் பண்ணினா தான் தேவன் அவனுக்கென்று வைத்ததை அவர் வெளிப்படையாக வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அவர் வெளிப்படுத்தாவிட்டால் நீ அதை பெற்றுக்கொள்ள போகிறது இல்லை. அவர் வெளிப்படுத்தினாதான் நீ அதை பெற்றுக்கொள்ளலாம். நீ தோற்று போனால் பரீட்சையில அவர் வெளிப்படுத்த மாட்டார். அவர் வெளிப்படுத்தாவிட்டால் நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். நீ பரீட்சையிலே வென்றாய் என்று சொன்னால் அவர் அதை உனக்கு வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்பாடு உன்னை அந்த இடத்துக்கு கொண்டு போகும். ஆமென் சொல்லுங்க. இப்ப தேவன் ஆபிரகாமை அடுத்த நிலைக்கு கொண்டு போறார். ஆனா அதுக்கு முன்னால் ஒரு பரீட்சை. ஆதியாகமம் 22 அவர் சொன்னார், தம்பி ஆபிரகாம், ஓ ஆண்டவரே, உன்னுடைய மகனும் ஏக புத்திரனுமாய் இருக்கிற ஈசாக்கை எனக்கு பலியிடும்படிக்கு, நல்லா கேளுங்க, நான் காண்பிக்கும் இடத்துக்கு வா. ஆபிரகாம், நீ எனக்கு பலியிடுகிற விஷயமா இருக்கட்டும், இஷ்டமான இடத்துல நீ செய்யலாது. எனக்கென்று ஒரு இடம் இருக்கு. There's a place where I want you to come and sacrifice your son. இந்த காரியங்கள் ஆதியாகமம் 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி என்றால், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். 2ஆம் வசனம், அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் நீ நேசிக்கிற குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. திட்டம் தெளிவாக வெளிப்படையா சொல்லிட்டார். இஷ்டமான இடத்துல நீ பண்ணேலா, நான் காட்டுற இடத்துல நீ செய்யணும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு இன்றைக்கு வருது. கர்த்தர் சொன்னா, பிரதர் நான் செஞ்சிட்டேன் பிரதர். எங்க பிரதர் செய்தீங்க? எங்க சிஸ்டர் செய்தீங்க? அது அங்க செல்லுபடியாகாது. ஆண்டவர் சொன்ன இடத்துல செய்தீங்களா? இல்லை, அது வீண், அது போயிட்டு. அவர் சொல்ற இடத்துல அவர் சொல்ற முறையில் நீ செலுத்தினா அதை அவர் அங்கீகரிப்பார். உனக்கு இஷ்டமானபடி உனக்கு இஷ்டமான இடத்துல நீ செய்தா திரும்பி கூட பார்க்க மாட்டார். இன்றைக்கு சிலருடைய நிலவரம் அப்படிதான் இருக்கு. நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும், நான் ஏன் ஜெபத்துக்கு வரணும், நான் ஏன் உபவாசத்துக்கு வரணும், நான் வீட்டிலே இருந்துருவேன். அதுதான் உங்களோட வாழ்க்கை இன்னும் சித்திக்கிறது இல்லை. பாருங்க, உங்களோட வாழ்க்கையில் இன்னும் கண்ணீர், போராட்டம், வேதனை. ஏன் தெரியுமா? யூஆர் இன் தி ராங் பிளேஸ். நான் வீட்டில இருந்து ஜெபிக்கிறேன், ஓகே ஓகே ஜெபி. ஆனால் கர்த்தர் சொல்றார்ல, பரிசுத்த உபவாச நாட்களை நியமியுங்கள். சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? நாங்க இங்க விளையாடுறோமா உபவாச கூட்டம் வச்சு? கர்த்தர் சொல்லிதானே நாங்க சேரோம்.
40 நாட்கள் இப்போ நாங்க வைக்க போகிறோம். பாரம்பரியமா இது நெவர். நான் எதையுமே ஒரு பாரம்பரியமாக நான் செய்வதே இல்லை. இந்த ஊழியம் 1073ஆம் ஆண்டு மட்டக்களப்பில் ஆரம்பிக்கப்பட்டது. எப்போதாகிலும் என்னுடைய சரித்திரத்தில் இந்த சீயோன் ஆரம்பிக்கப்பட்ட நாளை அனுவசரியாக கொண்டாடினதே இல்லை. உங்களுக்கே தெரியாது அது எப்பண்டு. நானே சொல்லல, சொல்லவும் மாட்டேன். அந்த பாரம்பரியம் நமக்கு வேண்டாம். அவர் அப்பப்போ சொல்றத அப்பப்போ செய்தா தான் நமக்கு விடிவு உண்டு. இப்ப சரியா 3 நாள் பிரயாணமானதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்ன, தம்பி அதுதான் அந்த மலைக்கு மேல ஏறு. வேலைக்காரங்களை நிப்பாட்டினா, மகனை மட்டும் எடுத்துக்கொண்டு போனா, மேல பலிபீடத்தை கட்டினா, விறகுகளை அடுக்கினா. மகனுடைய அப்பொழுது ஈசாக்குக்கு 17 வயசு. கையையும் காலையும் கட்டினான், கிடத்தினான், கத்திய ஓங்கினான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், பிள்ளையாண்டன் மேலே கையை வைக்காத. 9வது வசனம், தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் அடுக்கி கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். 16வது வசனம், இப்ப அவர் சொன்னார், தேவன் இவன் டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டான். சொன்னார், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடினால், இந்த வருது 17-18 வசனம், அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற அடுத்தபடியான மேன்மையான ஆசீர்வாதம், வாக்கு தத்தம். ஆபிரகாம் சொல்லி இருந்தா, இல்ல ஆண்டவரே என்ன நாங்க வரையாகணும், நம்ம கிராமத்திலே அந்த ஒரு மலை இருக்கு, அங்க நான் பாருங்க, அங்க வந்து நான் பழிடுறேனே. அவன் ஈசாக்கை இழந்து போயிருப்பான். அவன் பழியை கர்த்தர் அங்கீகரித்திருக்க மாட்டார். அண்டர்ஸ்டாண்ட் திஸ். சரியான இடம். நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துறியா, தசம பாகம் செலுத்துறீங்களா, காணிக்க செலுத்துறீங்களா, கண்ணீரை ஊற்றுறீங்களா, ஜெபத்தை பலியா ஒப்பு கொடுக்குறீங்களா, சரியான இடத்துல இருந்து கொண்டு செஞ்சாத்தான் அதன் பலனை காண்பாய். மாற்கு, இதோட நான் முடிக்க போறேன். மாற்கு 6ஆம் அதிகாரம் முதல் 6 வசனம். பிளேஸ், இடம், சூழல், அது எங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். சரியான இடத்துல நின்றா அபிஷேகம் நதியா புறவாகிக்கும். பிழையான இடத்துல நின்றா அபிஷேகம் புறப்படாது. அபிஷேகம் இல்லைன்னு இல்லை, உங்களுக்குள்ள இருக்கும், பட் there will be no flow. நல்ல கேளு. இயேசு சுவாமி 1ஆம் வசனம், அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார், நாசரேத் ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவரோட கூட வந்தார்கள். இப்ப நல்லா கவனமா 5ஆம் வசனத்தை கவனிங்க. அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து, ஒரு சில வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல். 6ஆம் வசனம், அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். ஏன் நாசரேத் ஊருக்கு இவ்வளவு அற்புதங்கள் வல்லமையா சேர இயேசு சுவாமி போனார். அந்த ஊருக்கு, தான் வளர்ந்த ஊருக்கு போன உடனே ஜனங்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இவரா, இயேசுவா, அது யோசேப்பினுடைய மகன் தானே, அவன் தச்சனுடைய மகன் தானே, எங்கட கிணத்துல தானே வந்தவர் தண்ணி அள்ளிட்டு போவாரு, இவர் மரியாள் தானே, இவன் எப்படி தெரியுமா உண்டானா? அது அப்ளிக்கா இவர் உண்டானது, யோசேப்பின் புள்ள இல்லை. இது மரியாள் யாரையோட கடந்துட்டு வந்துட்டாள். அதுதான் பாருங்க, யோசேப்பின் சாங்கம் அவர்கிட்ட இல்லை. இப்படி எல்லாம் கழிச்சிட்டான். என்ன இவருக்கு எங்களை யாருன்னு தெரியாதா? ஐயா, இயேசு யோசேப்புக்கு மரியாளுக்கு பிறந்த
பிள்ளைகள் கூட இயேசுவின் மேல நம்பிக்கை வைக்கல. இயேசுவை தேவனுடைய குமாரன் என்றும் மேசியா என்றும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. புறஜாதி ஜனங்களைப் போல இயேசுவை புறக்கணித்தார்கள். ஆனா இயேசு அந்த சூழ்நிலைக்குள்ள வாரார், அந்த இடத்துக்குள்ள வாரார். அவருக்குள்ள எல்லா வல்லமையும் இருக்கு. குருடர்களுக்கு பார்வை அளிக்கிற வல்லமை இருக்கு, செவிடர்களை காதுகளை திறக்கிற, மரித்தவரை உயிரோடு எழும்ப பண்ணுகிற எல்லா வல்லமையும் இருந்துச்சு. பட் அவராலே எந்த அற்புதமும், ஒரு சிலர் அற்புதங்களை விட எதுவும் செய்ய முடியவில்லை. காரணம் இடம், காரணம் அந்த சூழல். நல்லா கேளுங்க. நீங்க சில நேரம் யோசிக்கலாம், ஏன் கர்த்தர் எனக்கூடாக செயல்படாம இருக்கிறார், ஏன் எனக்கூடாக எதுவும் நடக்காம இருக்கு. நான் சொல்றேன், இதுதான் காரணம். You are in the wrong place. பிழையான ஆக்களோட நீ சேர்ந்துட்டு கை கோத்துட்டு இருக்கிற, நீ பிழையான கும்பலோட இருக்கிற. அங்க விசுவாசிகள் இல்லை, அவிசுவாசிகள் தான் இருக்கிறாங்க. அதால அவங்களோட பேச்சையே கேட்டு கேட்டு அவங்களுடைய சூழல்லையே இருந்து அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ளேயே நீ குந்தி இருந்து இப்ப என்னண்டா, அபிஷேகம் இருக்கு, ஆனா அது செயல்படல, செயல்படாது, அது வேலை செய்யாது. இந்த ஒரு வசனத்தை நான் காட்ட விரும்புகிறேன். ரோமர் 11:11. ரோமர் 11:11. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றதை கேளுங்க. உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால், பார்த்தீங்களா, விசுவாசியை பார்த்து சொல்றார் பவுல், சொல்றார் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட நானும் ஆறுதல் அடையும்படி உங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறேன். When you are with the right people, you will receive blessings. சரியான மனுஷரோடு நீ கரம் கோத்து இருக்கும் போது, அவர்கள் பிரசன்னத்தில் இருக்கும் போது நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். பிழையான மனுஷனோட கையை கோத்துட்டு பிழையான மனுஷர்களோட நீ நின்றா உன் அபிஷேகம் இழக்கப்படும், உன் மின்னேற்றம் தடுக்கப்படும், நீ கீழூன்றி போவாய். அவ பவுல் சொல்றா என்ன தெரியுமா, எனக்கும் ஆறுதல் தேவை, எனக்கு நிம்மதி தேவை. போற இடமெல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் மறுபக்கத்தால் அடி, சிற, வேதனை, தூஷண வார்த்தைகள் எல்லாத்தால நான் உடைஞ்சு போய் இருக்கிறேன். எனக்கு ஒரு ஆறுதல் வேணும்டா, எனக்கு நீங்க தான் வேணும். நான் பேசுகிற பாஷையை விளங்கிக் கொள்ளக்கூடியவங்க நீங்க மாத்திரம்தான், நீங்க மாத்திரம்தான். நான் விசுவாசிக்கிறத என்னோடு கூட சேர்ந்து விசுவாசிக்க கூடியவங்க நீங்க மாத்திரம்தான். அப்படிப்பட்டவங்களோட மட்டும் நீங்க சேர்ந்துருங்க. இல்ல அவிசுவாசிகளோட பிணைஞ்சிருக்க கூடாது. எல்லைகளை தாண்ட வேண்டாம். உங்கள் சுவாத்தியம், உங்கள் சூழ்நிலை சரியாக இருந்தால் விடுதலையோடு நீங்கள் வாழ்வீர்கள். என்று கம் ஜீசஸ். எத்தனை பேருக்கு இன்னைக்கு வழங்கிட்டு கையை வைத்து காட்டுங்க. உண்மையாக தானே சொல்றீங்க, உண்மையாக தானே சொல்றீங்க. பிளேஸ் உங்களுடைய நிற்கிற சூழல், நிற்கிற இடம் உடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. எந்த இடத்தை விட்டு வெளியில் வரணுமோ இன்றைக்கு நீங்கள் வர உங்களை ஒப்பு கொடுங்க. பிழையான இடத்துல நீங்கள் நிற்கிறதால தான் இன்றைக்கு நீங்கள் காலம்பரா கர்த்தர் பேசுனது போல நாம் பல காரியங்களை தொலைத்து போட்டோம். விசுவாசம் தொலைஞ்சிட்டு, பரிசுத்தம் தொலைஞ்சிட்டு, ஜெபம் தொலைஞ்சிட்டு,
உபவாசம் பண்றது தொலைஞ்சிட்டு, வேதம் வாசிக்கிறது தொலைஞ்சிட்டு. முன்னையெல்லாம் நல்லா ஜெபிப்பீங்க, ஜெபிக்கிறத யாருமே நிப்பாட்டவே இயலாது உங்களை. எப்பெல்லாம் அப்ப பார்த்தாலும் அந்நிய பாஷையிலேயே பேசுவீங்க. குசினிக்குள்ள சமைக்கிற நேரமா இருக்கட்டும், முத்தம் கூட்டுற நேரமா இருக்கட்டும், வீடு கூட்டுற நேரமா இருக்கட்டும், எப்பயுமே சில நபர்கள் உங்களோட வீட்டுக்கு வாரத கண்டா அவர்கள் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, இவர்களுடைய ஆவி நமக்கு செட் ஆகாது என்று சொல்லி கதவையே திறக்காமல் உள்ளே முடங்கி இருந்த நாட்களை நினைத்துக்கொள். இன்றைக்கு நீ சேரக்கூடாதவர்களோடு சேர்ந்திருக்கிறபடியினால், பிழையான இடத்துல நீ போய் உட்கார்ந்து இருக்கிறபடியினால், பிரியமானவர்களே, இப்ப நீ உனக்குள்ள இருந்த அந்த அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது போயிட்டு, உபவாசிக்கிறது போயிட்டு, வேதம் வாசிக்கிறது போயிட்டு, வேதத்தை தியானிக்கிறது போயிட்டு, மற்றவங்களுக்கு ஏசப்பா பற்றி சொல்ற சத்தியத்தை சொல்ற சுவிசேஷத்தை அறிவிக்கிறது போயிட்டு போயிட்டு. முன்னையெல்லாம் உள்ளம் அன்பினால் நிறைந்திருக்கிறது, இப்ப கோபத்தால் நிறைஞ்சிருக்கு, கசப்பால் நிறைந்திருக்கு. காரணம் என்ன? பிழையான இடங்கள், பிழையான சூழ்நிலைகள். நீ எடுத்த பிழையான ஒரு தீர்மானம் ஒரு பிழையான இடத்துல உன்னை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு, உனக்காக இன்னொருவர் எடுத்த பிழையான தீர்மானம் உன்னை கொண்டு போய் பிழையான இடத்துல நிறுத்தி இருக்கு. ஆவிக்குரிய விவேகம் எங்க போச்சுது உனக்கு? ஆவிக்குரிய ஆலோசனை உனக்கு எங்க போச்சுது? பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதல், அவர் நீ எடுக்கிற முடிவு பிழை என்று சொல்லும் போது, அவர் உனக்கு உன்னுடைய இருதயத்தை உந்தும் போது, அவர் துக்கப்படும் போது நீ எல்லாத்தையும் உணர்ந்தா, ஆனா அதை நீ விட்டாய். அதால இன்றைக்கு வரைக்கும் உன் வாழ்க்கையில வேதனை, உன்னால எழும்ப முடியல. எழும்பி நில்லுங்க. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுக. இயேசு நாமம், 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 நாமம், இயேசு நாமம், நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஆமென். இந்த காலையில தேவன் உங்களோட பேசி இருக்கிறார். எத்தனை பேர் திரும்ப கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டும் விரும்புறீங்களோ, பலிபீடத்துக்கு முன்பதாக எழுந்து வாங்க. இப்ப ஐ நோ நாட் கோயிங் டு பெக், கெஞ்ச போறதில்லை. நீ நினைத்தால், நீ இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு பெற்றுக்கொள்வேன் என்று நினைத்தால் அதுதான் பிள்ளை. பாத்தீங்களா, இடம், பிளேஸ். சிலாக்கள் நினைக்கிறது, நானெல்லாம் முன்னுக்கு போக தேவையில்ல, நான் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே நான் கர்த்தர்ட்ட கேட்பேன். சரியான இடத்துல நிற்கும் வரைக்கும் நீ பெற்றுக்கொள்வது கிடையாது. சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். சந்தனம கதி சதரபக சகதி பகுஷகே சந்தனம கதி கசகதி பகச. செபிங்க, செபிங்க, வாங்க வாங்க வாங்க. ஓ
நமக்கா. இந்த சமூகம், இந்த இடம் அப்பட பிரசன்னத்தால் அப்படியே நிரம்பட்டு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஜெபிங்க. கரங்களை உயர்த்தி ஜெபிங்கன்னு நான் கேட்கிறேன். பின்னுக்கு இருக்கிறாக்கள் உங்களுக்கு நான் சொல்றேன். ஊரு அந்த பாபா தனமா கலிஷா கலாத்தா ரபகா திபாரந்தா லேபரபா கத்தரலா சந்தனமா கரிலதா ரபா கரியலந்தரா. ஜெபிங்க ஜெபிங்க, அந்நிய பாஷையில் ஜெபிங்க. கோயிலில் இருக்கிற பிள்ளைகள் ஜெபிங்க. ஸ்டான்லி அந்நிய பாஷையில் கொஞ்சம் ஜெபிங்க. ரூபாத்தா கலா தரலா பாஷா பரலா தரா கசா. வாங்க வாங்க வாங்க. சந்தர்ப்பத்தை இழக்க வேண்டாம். Don't miss the place. உன் ஸ்தானத்தை இந்த நாளிலே நீ இழக்க கூடாது. உன் ஸ்தானத்துக்கு திரும்பு. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உன் ஸ்தானத்துக்கு திரும்பு. கர்த்தர் உன்னிடத்துக்கு வருவார் என்று எதிர்பார்க்காதே. அவர் வருவதில்லை, நீ அவரிடத்துக்கு வர வேண்டும். Purianda casa katima rohoria rikati manakala variando Puriande namarianga la makati variako la rabato la baderese rimini ke rabala batere bashegara ribana bakoria la bashe Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, வாழ்கவே. Oh, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, வாழ்கவே. Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, வாழ்கவே. அவர் நாமம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் எங்களை அழைக்கிற இடத்துக்கு, தேவ சூழலுக்கு திரும்பும்படியாக அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் நியமித்த பரலோக நன்மைகள், பரலோக ஆசீர்வாதங்கள் இந்த கால வேளையிலே ஒவ்வொருவருடைய சிரசின் மேலே வந்து அமரும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அர்ப்பணித்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகள், முன்னாக வந்திருக்கிற அர்ப்பணித்த பிள்ளைகள் மேலாக ஒரு உன்னத அபிஷேகம் இந்த கால வேளையிலே வந்து இறங்குவதாக. பரலோக ஆசீர்வாதங்களாலே ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பப்படத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் மேலாக, சகோதரன் மேலாக, சகோதரி மேலாக, குழந்தைகள் மேலாக தேவன் நியமித்த இடத்துக்கு தங்களை அர்ப்பணித்து தாழ்த்தி தேவனுடைய சூழலுக்குள்ளே, தேவன் நியமித்த ஸ்தானத்துக்குள்ளே அர்ப்பணித்த பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு தெய்வீக விடுதலையோடு, ஆசீர்வாதங்களோடு, அபிஷேகங்களோடு போக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பரலோக வல்லமையாலே இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில அவர்கள் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு திருப்பப்படுவதாக. ஜெப வாழ்க்கை திருப்பப்படுவதாக. தேவ பிரசன்னம் திருப்பப்படுவதாக. சமாதானம் திருப்பப்படுவதாக. அவர்கள் இழந்த ஆரோக்கியம் திருப்பப்படுவதாக. தேவன் நியமித்த இடத்துக்கு வந்து தங்களை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு அவர்கள் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்கள் திருப்பிக் கொள்ளத்தக்கதாக இயேசுவின் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். சத்ருவானவன் அவர்களை வஞ்சித்த காலங்கள் இந்த நாளோடு உடைக்கப்பட்டு போவதாக. ஒரு புதிய ஆரம்பம் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருப்பதாக. இன்று முதல் அவர்களுடைய சூழல் கர்த்தருடைய மகிமையான ஆசீர்வாதத்தாலே நிரப்பப்படத்தக்கதாக. தேவனுடைய வல்லமையின் கரங்களிலே அவர்கள் அலங்காரமான முடியாக இருக்கத்தக்கதாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க அபிஷேக வல்லமை இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கரங்களை வைத்து ஜெபிங்க. ரிபாலா ராபாலா ரியாலா காஷே. வல்லமையின் கரம், தேவனுடைய கரம், ஆசீர்வதிக்கிற கரம், இழந்து போனவைகளை திரும்பவும் கொடுக்கிற கரம், தேவ பிரசன்னத்துக்குள்ளே அழைத்து வருகிற கரம் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளே உண்டான அபிஷேகம் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா நுகங்களையும் கைது ಮಾಡುவதாக. தேவ பிரசன்னம் பெருகுவதாக. இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் யாருக்கெல்லாம் ஜெபம் தேவையோ நீங்கள் முன்னுக்காக வாருங்கள்.
நாங்கள் ஆராதனை ஆசீர்வதித்து ஜெபித்து நான் முடிக்க போகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு விசை, ஆண்டவரே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் நிற்கிற சூழல், நாங்கள் நிற்கிற இடம், ஆண்டவரே அது எங்களுடைய எதிர்காலத்தின் நன்மைகளை தீர்மானிக்கிறது, எங்களுடைய தேவனோடு கொண்டிருக்கிற உறவை தீர்மானிக்கிறது. எனவே கர்த்தர் நாட்டுகிற, கர்த்தர் நியமிக்கிற, கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற சூழலுக்கு நாங்கள் திரும்பத்தக்கதாக யாரெல்லாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து இந்த கால வேளையிலே தேவனோடு கூட ஒரு புதிதான ஒரு உடன்படிக்கை ஒப்புரவை ஏற்படுத்தி கொள்கிறார்களோ, யாரெல்லாம் மனம் திரும்பி இருக்கிறார்களோ அவர்களோடு உங்க சமாதானமும் உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய ஆசீர்வாதமும் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். நீ பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கூடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுடைய சமாதானம் நிலைத்திருப்பதாக, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். வாதை அணுகாதபடி, பொல்லாப்பு நேரிடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பங்களும் பாதுகாக்கப்படுவார்களாக. அவருடைய போக்கிலும் வரத்திலும் தேவ பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக. அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அவருடைய மனவாஞ்சைகள், விருப்பங்கள் இந்த நாட்களிலே நிறைவேறுவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதமான கரம் உம்முடைய பிள்ளைகளை அனுதினமும் நடத்துவதாக. இந்த கடைசி நாட்களிலே உம்மோடு நடக்க, உம்முடைய சிந்தையிலே நிறைந்திருக்க, ஆண்டவரே பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாக வாழ, நீதிமானாய் இருக்க கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை நன்மையாய் திருப்தியாக்கி நடத்தும்படி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பரிபூர்ண சமாதானத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் அவர்கள் சுகித்திருப்பார்களாக. இந்த நாளில் எங்களுக்கு நீ பாராட்டின எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி. விசேஷமாக உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களை திடப்படுத்தி, எங்களை புதுப்பித்து, எங்களை ஆசீர்வதித்திருக்கிறபடினாலே நன்றி. உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். சகல கனமும் துதியும் மகிமையும் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள வல்லமை உள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பும் வழி நடத்துதலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரை உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. வந்ததற்காக நன்றி. ஒருவர் வாழ்த்தி செல்ல மறக்க வேண்டாம். இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.